திருச்செந்தூரில் இளைஞர்கள், இளம்பெண்கள் என சுமார் 600 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அவர்களுக்கு எஸ்டிஆர் சாமுவேல்ராஜ் சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் புதிய வாக்காளர்கள் கட்சியில் இணைந்து வருகின்றனர். மேலும் இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் இணையும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் இளம்பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அவர்களுக்கு தூத்துக்குடி எஸ்டிஆர் சாமுவேல்ராஜ் சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். அப்பொழுது அவர்கள் மத்தியில் எஸ்டிஆர் சாமுவேல்ராஜ் பேசும்பொழுது, தமிழக வெற்றிக் கழகத்தில் இளைஞர்கள், இளம்பெண்கள் என புதிய வாக்காளர்கள் நாளுக்கு நாள் இணைந்த வண்ணமாக உள்ளனர். நாம் கட்சியில் இணைந்து கொண்டால் மட்டும் போதாது, வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் விஜயின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தங்கள் பகுதியில் உள்ள மக்கள் பிரச்சனையை தன்னிடம் கொண்டு வந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு எடுத்துச் சென்று மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க பாடுபடுவேன் என அவர்களிடம் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு தொகுதி என்பதை நிரூபிப்பது போல இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம் தளபதியுடைய பாண்டிமார்களே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.